காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரினுடைய இல்லத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றிருக்கிறார். அது குறித்தான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கள்ள தகவல்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ஃபருக். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மானாமதுரை திருப்பவனம் வடப்புறம் கோயிலில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் கடந்த மாதம் காவலர் விசாரணையில் காவலர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சிகளை அலைவுகளை ஏற்பட்ட நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அஜித்குமார் இல்லத்துக்கு நேரில் ஆறுதல் கூறி நிதி உதவி செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வடப்புறத்தில் உள்ள அஜித்குமார் இல்லத்துக்கு நேரடியாக அவருக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கான நிதி உதவியும் வழங்கி இருக்கின்றார். தற்போது அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவருடைய விளக்கங்களை கொடுக்க இருக்கின்றார். இதனால் அதிமுக அந்த பகுதியில் அதிக அளவில் குவிந்துள்ளனர். தற்போது அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து அதற்கான விளக்கங்களை அளித்துள்ளார்.